இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுவையான கருவாடு குழம்பு வைப்பது எப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 100 கிராம் ஊசி கருவாடு எடுத்து சுடுதண்ணில கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வாண்டியில் ஆயில் ஊற்றிட்டு இந்த கருவாடை கொஞ்சம் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் நம்ம கருவாடை கழுவக்கூடாது. இந்த லைட்டான சூடான தண்ணியில் தான் கழுவி வைக்கணும். இந்த கருவாடை ஃப்ரை ஆகிட்டு இருக்கு எண்ணெயில். லைட் ப்ரௌன் ஃப்ரை ஆகட்டும். நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் நம்ம ஒரு 100 கிராம் எடுத்து அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம், குழம்புக்கு தேவையான 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டு நம்ம சமைச்சோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. லைட் ப்ரௌனில் ஃப்ரை ஆகிடுச்சு. நமக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கருவாடு பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து வச்சு நம்ம வெட்டி வச்சு வெங்காயத்துக்கு கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம். நம்ம வெட்டி வச்சு 2 தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயத்தையும் தண்ணி நல்லா கிளறிட்டு கொஞ்சம் வதக்கி விடலாம். வதங்கி போட்டு இப்போ இந்த கல் உப்பு கொஞ்சம் லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாடு உப்பு நம்ம ஏற்கனவே இருக்கும். நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு கடைசியில் கம்மியாக இருந்தால் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வச்சு வெங்காயம் தக்காளி நம்ம மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அடுத்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 2 சேர்த்து நம்ம வதக்கி விடலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. தண்ணி கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சு தண்ணியில் கொஞ்சம் கொதிக்கட்டும்.
மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் அது கொதி விடலாம். கொதிக்கட்டும். கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் கொஞ்சம் புளிக்கரசல் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு புளி தண்ணி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக புளி ஊற்றினா போதும், நிறையா ஊற்றக்கூடாது. உப்பு எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கருவாடு குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அது சட்டன் பண்ணிடுற ரெசிபி தான். அது பாருங்க, பொரிச்சு வச்ச வறுத்து வச்ச கருவாடை நம்ம சேர்த்திக்கலாம். கருவாடை சேர்த்து வச்சு கருவாடை சேர்த்து குழம்புல கொஞ்சம் நேரம் விலகி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்த உடனே உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு கம்மியாக தான் சேர்த்திக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. குழம்பு கெட்டியானோன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.